السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்னைக்கு நாம சூர் ஊதப்படக்கூடிய நாள், அதாவது மறுமை நாளை பத்தி, அந்த யுக முடிவு நாளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த யுக முடிவு நாளை பத்தி அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில சொல்றான். சூரா ஜுமர்ல 68வது வசனத்துல, சூர் ஊதப்பட்டால், அதாவது முதல் சூர் 2 சூர்கள் ஊதப்படும். அதில் முதல் சூர் ஊதப்பட்டால், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ் நாடியவர்களைத் தவிர மற்ற அனைவரும் மூர்ச்சித்து விடுவார்கள். அதாவது இறந்து விடுவார்கள். அதாவது காய்ந்த ஒரு சருகு மாதிரி எல்லாரும் படைப்பினங்கள் அனைவருமே அன்றைக்கு அழிக்கப்பட்டு விடுவாங்க. வானத்துல இருக்கக்கூடிய மலக்குகள் கூட அன்னைக்கு அழிக்கப்பட்டு விடுவாங்க. மனித, ஜின் இனம் அனைத்துமே அன்றைக்கு அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மறுமை நாள் எவ்வளவு விரைவாக வரும் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரில 7121வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 2 நபர்கள் வியாபாரத்திற்காக துணியை பரத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கவும் மாட்டார்கள். துணியை சுருட்டி வைத்திருக்கவும் மாட்டார்கள். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். ஒருவர் உணவு கவலத்தை தன் வாய் அருகில் கொண்டு செல்வார். ஆனால் சாப்பிட்டிருக்க மாட்டார். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவ்வளோ விரைவாக இந்த நாள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. இது சூறு ஊதப்பட்டு, அதனால அந்த நாள்ல ஒரு சில அமளிகளான ஒரு காட்சிகள் ஏற்படும். அந்த காட்சிகள நம்ம இதுவரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது. கற்பனை பண்ணியே இருக்க முடியாது. அது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பல வசனங்கள்ல சொல்றான். அது ரொம்ப பயங்கரமான ஒரு நாளாக, ஒரு நிகழ்வாக அது இருக்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு என்னென்ன நிகழும் அப்படின்னும்போது, சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்பட்டு விடுமாம். சூரியன் இருளடைஞ்சு அதனுடைய தன்மை மாற்றப்பட்டுவிடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். மலைகள் பெயர்க்கப்பட்டு தூள் தூளாக ஆக்கப்பட்டு பஞ்சு போல் ஆகிவிடும். வானம் பிளந்து பல வாசல்கள் ஆகிவிடும். இன்னும் வானம் ரோஜாவின் நிறம் போல் ஆகி எண்ணெய் போல் ஆகிவிடும். அப்ப இந்த சூர் ஊதப்படக்கூடிய இந்த அமளியான நாள் என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு வெள்ளிக்கிழமை. ஜும்மாவுடைய நாள்ல தான் சூர் ஊதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள்ல வருது. அ அ சூர் ஊதக்கூடிய வானவர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ் தஆலா எப்ப நம்மளுக்கு கட்டளையிடுவான், நம்ம அந்த சூர நம்ம ஊதணும்னு சொல்லிட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்களாம் கண் சிமிட்டாம. இது திருமதியில 3243வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அ இப்படிப்பட்ட ஒரு அமளியான நாள்ல மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அ சூ சூரா அன்-நம்லில் அல்லாஹ் சொல்றான், "அந்நாளில் வானங்கள், பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் திகில் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய உறவுகள விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்குவாங்க." அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாரி சூரா தாஹால அல்லாஹ் தஆலா சொல்றான், "குற்றவாளிகளின் கண்கள் பயத்தினால் நீலம் பூத்தவையாக இருக்கும்." அப்படி ஒரு அமளியான அந்த நாள் இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்ல. இவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்வுகள் நடக்குதே! இப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆகப்போது அப்படின்ற மாரி, மக்களுடைய மனது அப்படி ஒரு என்ன சொல்றது? எதிர்பாராத நிகழ்வுகள பார்த்து அந்த அதிர்ச்சியில இருப்பாங்களாம் மனுஷங்க. அந்த யுக முடிவு நாள்ல உண்மையான மூமின்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையான மூமின்கள் இருக்கிற வரைக்கும், உ உலக முடிவு நாள் வராது. அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அன்றைய தினம் அல்லாஹ் தஆலா இறந்து கிடக்கக்கூடிய சடலங்கள் கிட்ட அல்லாஹ் கேட்பானாம், "அடக்குமுறையாளர்கள் எங்கே? ஆணவம் கொண்டவர்கள் எங்கே? ஆட்சி எனது, அதிகாரம் எனது என்று கூறி, நான் தான் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்களே! நீங்கலாம் இன்றைய தினம் எங்க போனீங்க? உங்களோட நிலை என்ன? நீங்கள் எனக்கு இணையாக வைத்து வணங்கி வழிபட்ட தெய்வங்கள் எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். இது புகாரில 4935வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அமளியான நாள்ல நம்மள அல்லாஹ் வச்சிருக்கக்கூடாது. நம்மள நல்ல மூமின்களோட இணைத்து அல்லாஹ் நம்மள அதற்கு முன்னாடியே நம்மளோட உயிர நல்லத்தனமா கைப்பற்றிடணும். 2வது சூர் ஊதப்படும். அப்ப 2வது சூர் ஊதப்பட்ட உடனே, அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவானாம்.
அப்போ மண்ணறைகளுக்குள் உக்கி போயிருக்கிற மனிதர்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி மனிதர் வரை அனைவருமே வந்து தாவரங்கள் எப்படி மண்ணிலிருந்து முளைச்சு வெளியே வருமோ அந்த மாதிரி எழுந்து வந்து அல்லாஹுடைய முன்னிலையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் பற்றி சொல்லப்படுது. அல்லாஹ் தாலா வந்து நம்ம அனைவருக்கும் வந்து நம்மளோட ஏட்டை வழக்கரத்தில் கொடுக்கணுன்ட்டு அல்லாஹ்கிட்ட ஆதரவு வச்சுக்கிறேன். அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டத்தாரை அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நான் அல்லாஹ்கிட்ட ஆதரவு வைக்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.